அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் ஒன்றியம் பிரித்தானிய அமைப்பினூடாக நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். பழைய மாணவர் ஒன்றியமான நமது அமைப்பு கடந்த ஓரிரு மாதங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட்டது. மிக தூர நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட நமது ஒன்றியம் நம்முடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பையும் அதனுடைய தொடர்ச்சியான இருப்பையும் எதிர்கால நோக்குகளையும் நிறைவேற்றும் வகையிலான ஒரு பெரும் பயணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கையினுடைய பல்கலைக்கழக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இலங்கை பல்கலைக்கழக வரலாறு என்பது இந்த கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதற்கான முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று அந்த இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பமானது. அதன் பின் ஏற்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் அவற்றினூடாக பல்கலைக்கழக வளாகங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த வகையில்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1974 ஆண்டு உருவாகியது. அது உருவாக்கப்பட்ட பொழுது வளாகமாக இருந்து 1978 அது பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுகிறது. ஆனால் பெரும் கனவுகளுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 50 வருடங்கள் கடந்த நிலையில் நம்முடைய பல்கலைக்கழகம் அந்த கனவுகளை நிறைவேற்றியதா என்று ஒரு கேள்வி எழுகிற பொழுது அதற்கான விடை காண நாம் இப்பொழுது முயற்சிக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது தலைவராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு அவர் அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி கனவு கண்டார். ஆசியாவில் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் உலகில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் நம்முடைய பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்பது அவருடைய பெருங்கனவு. ஆனால் 1978 அவருடைய தலைவர் பதவி இந்த பல்கலைக்கழகம் ஆகிய பொழுது அவர் தானாகவே விலகி பின்பு அவர் கலை பீடாதிபதியாக கடமையாற்ற தொடங்குகிறார். அதன் பிற்பாடு பேராசிரியர் வித்யானந்தன், அதைத் தொடர்ந்து துரராஜா அவர்கள், அதைத் தொடர்ந்து இன்னும் பலர் அண்மை காலம் வரை பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியான ஒரு வரலாற்றை கொண்டுள்ளதாக நம்முடைய பல்கலைக்கழகம் வளர்ந்துள்ளது. ஆரம்பத்தில் மனித பண்பியல் பீடம், விஞ்ஞான பீடம், வர்த்தக முகாமைத்துவ பீடம் ஆகியவைகள் மாத்திரமே ஆரம்பிக்கப்பட்டன. பிற்பாடுதான் பொறியியற் பீடம், மருத்துவ பீடம், இப்பொழுது சட்டப்பீடம் கூட அங்கு உருவாகி இருப்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு முழுமையான பல்கலைக்கழகமாக அது இயங்குகிறது. அதனுடைய இயங்கு நிலை என்பது எதிர்காலம் நோக்கிய தமிழர்களுடைய எதிர்காலம் பற்றியதான அவர்களுடைய சமூக, அரசியல், கலாச்சார விழிப்புணர்வுகளை தாங்கிய அதற்கான கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு பல்கலைக்கழகமாக இன்றைக்கு தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது. நாம் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தோம். நம்ம எல்லாம் வழிநடத்திய பேராசிரியர்களை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பெரும் ஆளுமைகளாக நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்களாகிய நாம் ஒன்றிணைந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய
மாண்பையும் எதிர்கால செல்நெறிகளையும் வழிநடத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வகையிலேயே இப்பொழுது பிரித்தானியாவிலே இயங்கத் தொடங்கி இருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் ஒன்றியம் பல முன்னெடுப்புகளை நடாத்துவதற்கு அல்லது எதிர்காலத்திலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடத்தினுடைய இறுதியாக வருகிற இந்த நாட்களிலே வருகிற 13ஆம் தேதி ஒரு ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது அந்த நிகழ்விலே நான் இப்பொழுது நாட்டில் இல்லாத காரணத்தினால் அந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்ள முடியாமையிட்டு மனம் வருந்துகிறேன். ஆனாலும் கூட நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். நான் உங்களோடு எப்போதும் இருப்பேன். ஆகவே இந்த விழா ஒரு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் நன்றிகளும். ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமான ஒரு பழைய மாணவர் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் ஒன்றியமாக இது திகழும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.